சிவபார்வதி திருமணத்தால் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தபோது உலகைச் சமநிலைப்படுத்த சிவபெருமான் அகத்திய முனிவரை தென்திசைக்கு அனுப்பினார். அகத்தியர் விஷ்ணுவை சிவலிங்கமாக மாற்றி மகுடாகம விதிகளின்படி வழிபட்டால் குற்றாலத்திலிருந்தே திருமணத் தரிசனத்தைப் பெறலாம் என்றும் சிவபெருமான் உறுதியளித்தார். சிவபெருமானின் கட்டளையை ஏற்று வந்த அகத்தியரை விஷ்ணு கோவிலின் துவாரபாலகர்கள் தடுத்ததால் அவர் இளஞ்சி குமரன் கோவிலுக்குச் சென்று சிவ தரிசனத்திற்காக வேண்டினார். அப்போது முருகப்பெருமான் தோன்றி வைணவரைப் போல வேடமணிந்து கோவிலுக்குள் சென்று பெருமாளை சிவபெருமானாக மாற்றுமாறு ஒரு யோசனையை கூறினார். முருகப்பெருமான் கூறியபடி அகத்தியர் நெற்றியில் திருமண் மற்றும் துளசி மாலையுடன் கோவிலுக்குள் நுழைந்தபோது விஷ்ணுவின் கையில் இருந்த சங்கு மானாகவும் துளசி பெரைச்சந்திரனாகவும் மாறின. அகத்தியர் விஷ்ணுவின் தலையை தன் கையால் பிடித்து லிங்க வடிவமாக மாறும் வரை கீழே அமுக்கினார். இதனால் அந்த லிங்கத்தில் அவருடைய கைரேகைகள் இன்றும் காணப்படுகின்றன. அகத்தியர் விஷ்ணுவின் தலையை அமுக்கியதால் சிவபெருமானுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. இதற்கான பரிகாரமாக தினசரி காலை 9:30 மணி பூஜையின் போது பசுவின் பால், பச்சை தேங்காய், சந்தனம் மற்றும் 42 மூலிகைகள் கொண்ட தைல எண்ணெய் சிவலிங்கத்தின் மீது தடவப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அர்த்தஜாம பூஜையின் போது கடுக்காய், சுக்கு, மிளகு போன்ற மருத்துவப் பொருட்கள் பிரசாதமாக அர்ப்பணிக்கப்படுகிறது. இறைவன் எப்போதும் நீர்வீழ்ச்சியின் கீழ் இருப்பதால் அவருக்கு சளி மற்றும் காய்ச்சல் வராமல் தடுப்பதற்காக இவை வழங்கப்படுகின்றன. முன்பு வைணவ கோவிலாக இருந்த இந்த கோவில் இன்றும் சங்கு வடிவிலேயே காணப்படுகிறது. இந்த கோவிலில் மொத்தம் 5 நுழைவாயில்கள் உள்ளன. இதில் 4 நுழைவாயில்கள் 4 வேதங்களையும் மற்றொன்று பிளவேந்தரின் வழியையும் குறிக்கிறது. இங்குள்ள துவாரபாலகர்களின் வடிவமைப்பு ஒரு துவாரபாலகர் மற்றொருவரிடம் அகத்திய முனிவர் இங்கு வந்தாரா என்று கேட்பது போல் வித்தியாசமாக அமைந்துள்ளது. சிவபெருமானின் நடனத்தின் 5 சபைகளில் தாமிரத்தால் ஆன சித்திர சபை இந்த கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. இங்கு மூலிகைகளால் செய்யப்பட்ட வண்ணங்களைக் கொண்டு நடராஜரின் திரிபுர தாண்டவ மூர்த்தி ஓவியமும் தட்சிணாமூர்த்தியின் பல்வேறு வடிவங்களும் அழகாக ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன. அம்பிகையின் சக்தி பீடங்களில் இது பராசக்தி பீடமாகும். இங்கு அம்பிகை குழல்வாய் மொழி நாயகி என்று போற்றப்படுகிறார். பராசக்தி தேவி ஸ்ரீசக்கர வடிவிலான தரணி பீடத்தில் எழுந்தருளியுள்ளார். சக்தியின் உக்கிரத்தை தணிப்பதற்காக இந்த பீடத்தின் முன்னால் காமகோடீஸ்வரர் என்ற சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கோவிலின் பிரகாரத்தில் மணக்கோல நாதர் சிவ சன்னதி அமைந்துள்ளது. திருமணவரன் அமைவதில் தாமதத்தை சந்திப்பவர்கள் இந்த சன்னதியில் மஞ்சள் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். மேலும் இந்த கோவிலின் தல விருட்சமான பலா மரத்தின் கனிகள் சிவலிங்க வடிவில் இருப்பது ஒரு விசித்திரமான அம்சமாகும். அர்ஜுனன் காசியில் வழிபட்டு தொலைத்த சிவலிங்கத்தை குற்றாலத்தில் மீண்டும் பெற்றார். இந்த லிங்கம் பிரகாரத்தில் தனி சன்னதியில் உள்ளது. ஏதேனும் பொருட்களை தொலைத்தவர்கள் அதனை திரும்பப் பெற இந்த சன்னதியில் வழிபடுகின்றனர். குற்றாலத்தில் உள்ள இறைவனை வழிபடுவது பிறவிப் பிணிக்கு மருந்தாக அமைகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டாய்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.